பிரம்மா, விஷ்ணு, சிவன்னு மும்மூர்த்திகளுமே ஒரே திருத்தலத்துல அவரவர்கள் மனைவியோட அருள் பாலிக்கக்கூடிய ஒரு திருத்தலமானது இருக்கு. இந்த திருத்தலத்தை உத்தமர் கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க. பொதுவாகவே மனைவியும் கணவனும் இல்லற வாழ்க்கையில சிறப்பா சேர்ந்து வாழ்வதை உத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க. மும்மூர்த்திகளான 3 இறைவன்களுமே அவரவர்கள் மனைவியோட இந்த திருத்தலத்துல அருள் பாலிக்கிறதுனால உத்தமம் உத்தமர் கோயிலா மாறி இருக்கு. பிரம்மனுக்கு ஒரு சமயம் தனக்குன்னு ஒரு தனி ஆலயம் இல்லையே அப்படிங்கிற மனக்குறையானது ஏற்படுது. மகாவிஷ்ணு அவரை பூலோகத்துல பிறக்கும்படி செய்யறாரு. பூமியில பிறந்த பிரம்மாவுடைய பக்தியை சோதிக்கிறதுக்காக மகாவிஷ்ணு கதம்ப மரமா உருமாறி நிற்கிறாரு. இது எறிந்த பிரம்மா கதம்ப மரத்திற்கு பூஜைகள் செய்து மகாவிஷ்ணுவை மகிழ்விக்கிறாரு. மகாவிஷ்ணுவும் மனம் மகிழ்ந்து பிரம்மாவை நோக்கி, உனக்கு தனி ஒரு ஆலயம் இல்லை அப்படின்னாலும் இந்த ஆலயத்திலேயே உனக்கும் உன் மனைவிக்கும் தனி ஒரு சன்னதியானது இருக்கும். உங்களுடைய சன்னதிக்கு தனித்தனியே வழிபாடானதும் நடக்கும் அப்படின்னு அருள் பாலிக்கிறாரு. இந்த திருத்தலத்தில் தான் பிரம்மாவுடைய 5 தலைகளில் ஒன்றை கொய்ததற்காக சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷமானது நீங்கியது அப்படின்னு சொல்றாங்க. இதனாலேயே இந்த திருத்தலமானது மும்மூர்த்திகளுடைய திருத்தலம்னு அறியப்படுது.